வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காடை ஃப்ரை பண்ணலாமா? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு நல்லா சுருள வதக்கிட்டு செவக்க வதக்கணும். வதக்கிட்டு 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் 2 திருவி வச்சிடணும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். 2 பச்சை மிளகாவும் அவங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் போடுங்க. நல்லா வதக்குங்க. உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை வச்சுக்கலாம். நான் 2 காடைக்கு 2 வெங்காயம் மிக்சியில் போட்டு நல்லா திருவி வச்சுருக்கேன். 2 திருவு வதக்கிட்டு அதில் 2 தக்காளி, நார்மல் சைஸில் 2 தக்காளி போட்டு மிக்சிலையும் அதையும் நல்லா பேஸ்டாக்கி அரைச்சி வச்சுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா சுருள நல்லா வதக்கணும். வதக்கிட்டு 2 காடை ஏற்கனவே மஞ்சள் போட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு ஊற்றின எண்ணெய் நல்லா திரும்பி வரும். அந்த அளவு நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த பச்சை வாடெல்லாம் போகும். நல்லா வதக்கிட்டு அந்த காடையை அலசி வச்ச 2 காடையும் மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன். அந்த காடையும் இதில் போட்டு நல்லா சொல்ல வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கினா தான் அந்த இந்த ஸ்மெல்லு, காடையோட ஸ்மெல்லு வராது. எந்த அளவு வதக்குறோமோ அந்த அளவு வாடை வராது. அந்த கறி வாடை போயிடும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. நல்லா சுருள வதக்கிட்டு அதிலே மிளகாய்த்தூள் போட்டு 2 கிண்டணும் அந்த எண்ணெயிலே. அப்போ அந்த பச்சை வாடை போகும். நல்லா வதக்கிட்டு தண்ணி தேவைக்கேற்ற ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அவங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு அப்பப்போ அடி பிடிக்காத கிண்டி விடணும். மூடி போட்டு வைங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வரும். நல்லா காடையும் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு எடுத்து பரிமாறி சாப்பிடலாம். நாங்கள் செஞ்ச காடை எப்படி இருக்குன்னு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கான்னு. ஓகே.